வணக்கம். வாங்க இன்றைக்கி ஒரு 5 ஆசனா பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆசனா சேர் போஸ்ட். அதுலேயும் ட்விஸ்டட் சேர். நல்லா டவுன் பண்ணி உட்காருங்க. சேரில் உட்கார மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும். உங்களுடைய எல்போவை காலினுடைய லெக்கில் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ப்ரேயர் போஸ்ட் வாங்க. கம்ஃபர்டபுளாக இருங்க. ஸ்லோவாக பண்ணுங்கள். இப்போ என்னுடைய கையை கீழே வைக்கிறேன். என்னுடைய கால் பாதத்துக்கு நியர்பை வச்சுட்டு இன்னொரு கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறேன். இதில் ஒரு 10 கவுண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடியாதவங்க ப்ரேயர் போஸ்ட் மட்டுமே பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஒரு 3 to 5 ப்ரீத்திங் எடுத்துகிட்டு ஆப்போசிட் அதே போல் தான் நல்லா டவுன் பண்ணுங்கள். எல்போவை நல்லா கால் லெக் மேலே ஸ்ட்ரெச் பண்ணி தொடைப்பகுதியில் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்கள். முடியாதவங்க ப்ரேயர் போஸ்ட்லேயே இருக்கலாம். முடிஞ்சவங்க கையை கீழே வச்சு மேலே இன்னொரு கையை மேலே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு 10 செகண்ட் இருந்தால் போதும். ஸ்டார்டிங்கில் முடியாதவங்க ப்ரேயர் போஸ்ட்லேயே இருக்கலாம். 10, 20, 30 செகண்ட் இருக்கலாம். நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் திரிகோணாசனம். காலை நல்லா அகலமாக வச்சுக்கலாம். 2 அடி 2 அடி வச்சுக்கலாம். கைகளை நல்லா ஷோல்டருக்கு நேராக கொண்டு வந்துடுங்க. ரைட் லெக்கை நல்லா டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள். இன்ஹேல் பண்ணிவிட்டு எஸ்கேலோட ஸ்லோவாக ஸ்ட்ரெச் பண்ணி சைடு வேஸ்ட்லேயே ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். சைடு வேஸ்ட்டில் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கையை பாதத்துக்கு கீழே நியர்பையில் வச்சுட்டு மேலே பாருங்கள். மேலே இருக்கிற கை நல்லா ஸ்ட்ரெச் ஆகிருக்கட்டும். உங்களுடைய பார்வை மேலே இருக்கிற கையில் இருக்கட்டும். இதில் ஒரு 10, 20, 30 கவுண்ட் வரைக்கும் இருக்கலாம். நல்ல நார்மல் ப்ரீத். ரிலாக்ஸ். நல்ல நார்மல் ப்ரீத். உங்களுடைய பார்வை மேலே இருக்கும். ஸ்லோவாக இன்ஹேல் ஹாப். அதே போல் தான் ஆப்போசிட். கால்கள் அகலமாக இருக்கட்டும். ஒரு பொசிஷன்லேருந்து கவுண்டர் போஸ்ட் வரும்போது நல்லா ப்ரீத் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த பொசிஷன் வாங்க. ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணிவிட்டு எஸ்கேல் பண்ணுறோம். மேலே பார்க்குறோம். இதில் நமக்கு காமனாக வர மிஸ்டேக் பார்த்திங்கன்னா சைடு வேஸில் பெண்ட் பண்ண மாட்டோம். மேலே பார்க்க மாட்டோம். உங்கள் பார்வை மேலே இருக்கட்டும். கம்ஃபர்டபுளாக உங்களால் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கே இருக்கட்டும் பொசிஷன். 10 கவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 20, 30 கவுண்ட் வரைக்கும் ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணும்போது அப் பண்ணுங்கள். நீங்கள் எப்போல்லாம் அப் பண்ணுறீங்களோ அப்போ இன்ஹேல், எப்போ டவுன் பண்ணுறீங்களோ அப்போ எஸ்கேல். பரிவர்த்தனை திரிகோணாசனம். ரைட் லெக் நான் டர்ன் பண்ணிட்டேன். அதே தான் அப்படியே அழகாக ஸ்ட்ரெச் பண்ணி உங்கள் பாடியை டேர்ன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டு பார்த்தீங்கன்னா ரைட் லெக்கில் பாதத்துக்கு நியர்பை ஸ்லோவாக வச்சு மேலே அடுத்த கையை மேலே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். மேலே பாருங்கள். நார்மல் ப்ரீத். 10, 20, 30 கவுண்ட் வரைக்கும் இருக்கலாம். நல்ல பாடி நல்லா ட்விஸ்டாக இருக்கும். அவ்வளோ அற்புதமான ஆசனம். ட்விஸ்டட் ட்ரையாங்கிள். பரிவர்த்தனை திரிகோணாசனம். நல்லா இன்ஹேல் பண்ணி ஆசனாலேருந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதே போல் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். 3 to 5 ப்ரீத்திங் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அதே போல் தான் ஆப்போசிட் காலை நல்லா டர்ன் பண்ணிவிட்டு நல்ல பாடியை நல்லா ஃபீல் பண்ணி டர்ன் பண்ணுங்கள். டர்ன் பண்ணி ஸ்லோவாக டவுன் பண்ணுங்கள். உங்களுடைய கை கால் பாதத்துக்கு நியர்பையில் வச்சுட்டு நல்லா மேலே இருக்க கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி உங்கள் பார்வை மேலே இருக்க கையை பார்க்கணும். 10, 20, 30 கவுண்ட் ஸ்லோவாக ரைஸ் பண்ணுங்கள். உங்கள் கவுண்டிங்கை ஃபஸ்ட் வீக் 10னா அடுத்த வீக் 20, 13 ஸ்லோவாக ரைஸ் பண்ணுங்கள். இயல்பான சுவாசம். இன்ஹேல் ஹாப். நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். 3 to 5 ப்ரீத்திங். தேவி ஆசனம். இதிலேருந்து எப்படி அழகாக ஸ்ட்ரெச் பண்ணலான்னு பார்க்கலாம். கால்களை நல்லா அகலமாக வச்சுருக்கோம். கால் பாதத்தை திருப்பிக்குங்க. 2 கால் பாதத்தையும் திருப்பி வச்சுருக்கேன். நல்லா டவுன் பண்ணியிருக்கேன். பாடியை நல்லா டவுன் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய கைகளை நல்லா ஃபோல்ட் பண்ணி நல்லா மேலே ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன். 2 கைகளும் காது ஒட்டினாப்பில் வந்திருக்கும். பேலன்ஸ் பண்ணுங்கள் இந்த இடத்துல. ப்ரேயர் போஸ்ட். இதே பார்த்தீங்கன்னா தேவி ஆசனத்தில் பிரசவ கோணாசனம் பண்ணுற மாதிரியே தான் இதில் நல்லா டர்ன் பண்ணுவோம் பாருங்கள். என்னுடைய ரைட் ஹேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்பை லெக்கில் பாதத்துக்கு வச்சுட்டு ஆப்போசிட்டில் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன். அதே போல் தான் ஆப்போசிட்டும் கைகளை கீழே வச்சு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணலாம். அவ்வளோ ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கும் இதில். அப்படியே சிட்டிங் ஆசனாக்கு போயிடலாம். அர்த்த மச்சேந்திராசனம். ஒரு காலை நல்லா மடக்கி தொடைப்பகுதிக்கு நல்லா மடக்கி வச்சுக்கோங்க. இன்னொரு காலை எடுத்து இந்த தொடைக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. நியர்பை பக்கத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். செஸ்ட் ஒட்டினாப்பில் அணைச்சிக்கோங்க. முக்கியமாக இது செஸ்ட் ஒட்டினாப்பில் அணைக்கும் போது பார்த்தீங்கன்னா பொசிஷனை கரெக்ட் பண்ணிங்க. முதுகு தண்டு இடத்த நேராக வச்சுக்கோங்க. உங்களோட சின்ன நீல டச் ஆச்சுன்னு வச்சுங்க. உங்களுக்கு அந்த பொசிஷன் கரெக்டாக இருக்கும். ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக உங்களுடைய ஒரு கையை சப்போர்ட் பண்ணி எந்த கால் பெண்டாக இருக்கோ அந்த காலுக்கு ஆப்போசிட் கையை எல்போக்கு மேலே ஷோல்டராண்ட நல்லா புஷ் பண்ணி டர்ன் பண்ணி ட்விஸ்ட் பண்ணுங்கள். பின்பக்கமாக பாருங்கள். உங்கள் பார்வை எக்ஸ்ட்ரீம் பின்பக்கமாக இருக்கட்டும். இதில் ஒரு 10 கவுண்ட் 30 கவுண்ட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக ஒவ்வொரு வாரமாக ரைஸ் பண்ணுங்கள்.
அதே போல் எப்படி போனீங்க அதே போல் வந்துடுங்க. நல்லா செஸ்ட் ஒட்டினாப்பில் அணைச்சிட்டு ஆப்போசிட். அடுத்த காலை நல்லா மடக்கி வச்சுக்குங்க. இன்னொரு காலை எடுத்து தொடக்கி பின்னாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுங்க. செஸ்ட் ஒட்டினாப்பில் அணைச்சிக்குங்க. எந்த கால் மடக்கி இருக்கோ அந்த காலுக்கு ஆப்போசிட் எல்போ ஷோல்டராண்ட நல்லா லாக் பண்ணுங்கள். பின்பக்கமாக இருக்கிற கையை கீழே வச்சு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ட்விஸ்ட் பண்ணுங்கள். அர்த்த மச்சேந்திராசனம் அவ்வளோ அற்புதமான ஆசனம். 10, 20, 30 கவுண்ட் ஸ்லோவாக ரைஸ் பண்ணுங்கள். இந்த கவுண்டிங்கை வந்து ஒரே வாரத்தில் 30 கவுண்ட்டுக்கு போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணுங்கள். அவ்வளோ அற்புதமான ஆசனங்கள். இந்த 5 ஆசனங்கள் கண்டிப்பாக